நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது திருக்கடல் மல்லை. 74வது திவ்யதேசமாக வரக்கூடியது. தொண்டை நாட்டு திவ்யதேசங்களிலே முதல் திவ்யதேசமாக இருக்கக்கூடியது. நம்ம கணக்கு பிரகாரம் 74. மகாபலிபுரம், மாமல்லபுரம், மல்லபுரம் என்று பலவிதமாக அழைக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. செங்கல்பட்டிலிருந்தும் அக்கம்பக்கத்தில் உள்ள திருக்கழுகுன்றம் என்ற இடத்திலிருந்தும் பஸ் வசதிகளும் உண்டு. அந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திருக்கழுகுன்றம் பக்ஷி தீர்த்தம் என்று அழைக்கக்கூடிய இடம். அங்கிருந்தும் திருவிடவெந்தை வெகு அருகாமையில் உள்ள அனதர் திவ்யதேசம் திருவிடவெந்தை. பெருமாள் மூலவர் தலசயன பெருமாள், கிழக்கு நோக்கி திருமுகமுடையவர். விசேஷம், ஒரு கை அடியார்களை வா என்று அழைக்கும் முறையில் அமைந்துள்ளது. மற்றொரு கை மார்பிலே உபதேச முத்திரையை காட்டுகிறது. அதாவது ஆஹ்வான ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக, அடியார்களை அழைக்கக்கூடியதாக. வேற ஒரு விதேசத்தில் பார்த்துருப்போம், என்னுடைய அடியை நீ அடைந்தாயே ஆனால் உனக்கு மோட்சம் கிட்டும்னு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பகவான் யாருக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி கூட்டுக்கிறார். அதுதான் விசேஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாதான் விளங்கும். சில பேருக்கு தன்மையாக சொன்னமா விளங்கும், சில பேருக்கு கொஞ்சம் மிரட்டி சொன்னாதான் புரிஞ்சுப்பா. அவரவர்களுக்கு ஏற்றபடி அன்னைக்கே பகவான் இவாகிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு காமிச்சிருக்கார். ஸ்தலசயனத்து உறைவார் உலகுய்ய நின்றான் அப்படிங்கிறது உற்சவருடைய திருநாமம். நிலமங்கை தாயார் தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருள பண்ணி இருக்கக்கூடியவர். கருட நதியும் புண்டரீக புஷ்பரணியும் இருக்கிறது. அந்தர்வாகினியாக இருக்கக்கூடியது கருட நதி. அனந்த விமானம், ககனாகிருதி விமானம் என்று அழைக்கக்கூடியது அனந்த விமானம். பிரத்யக்ஷம் புண்டரீக மாமனிவருக்கும் மற்றவர்களுக்கும் அரசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யக்ஷமாக விளங்கக்கூடியவர். பூதத்தாழ்வார் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பண்ணிய பெருமாள் வைகானச ஆகமத்திலே வரக்கூடிய விதேசம். இதில் விசேஷமாக சொல்லக்கூடியதாக திருமங்கையாழ்வார் பாடக்கூடியதிலே 6 அங்கங்களிலே 5 அங்கங்கள் இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கார். அப்படிங்கிறது பெரிய சிறப்பு. அந்தணர்த்தம் அமுதம் தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளி உரு, இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பெருமாளை ரொம்ப சிறப்பிச்சு சொல்லியிருக்கார். மற்றெல்லாம் பேசினும் உற்றுதன் உரியார்க்கு அடியார்க்கு அடிமையாக விளங்கக்கூடியவன். கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான், அடியவர்களுக்கு அடியனாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு பெரிய திருமொழி சாதிக்கிறது. அப்படின்னா தமருள்ளும் மாமல்லை, எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியதாக மறுமலர் பொழில் சூழும் கடல் மல்லை நகர் உரை மாயவன் வாழி என்று சொல்லுகிறது வரதராஜ பாகவதம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பெருமாளை கொண்டாடுறார். மகாபலிபுரம் அப்படின்னச்சு ஒரு முக்கியமான நினைவு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற கதைகளுக்குள்ளே போகலாம். அதாவது ஷாண்டில்யன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் நமக்கெல்லாம் தெரியும். அவர் பல ராஜாக்களுடைய கதைகள் எடுத்து எழுதியிருக்கார். கடல்புறா, யவனராணி, இப்படியெல்லாம். அவர் எழுதின ஒரு கதை ராஜதிலகம் என்று மிக விமர்சையாக இருக்கக்கூடிய ஒரு கதை ராஜதிலகம். அந்த ராஜதிலகத்திலே ஹீரோ நரசிம்மவர்ம பல்லவன், பரமேஸ்வர பல்லவனுடைய புதல்வன் நரசிம்மவர்ம பல்லவன். அவனுக்கும் சத்யாஸ்ரயன் என்று சொல்லக்கூடிய சாளுக்கிய மன்னனுக்கும் நடக்கக்கூடிய போரை பற்றி விவரிப்பது. அதில் மிக அழகாக வர்ணிப்பார் இந்த பெருமாளை. ஒரு சமயம் சத்யாஸ்ரயன் மாமல்லனை, அதாவது நரசிம்மவர்ம பல்லவனை பார்ப்பதற்காக, ஏன்னா போர் இன்னும் துவங்கலை,
அதற்கு முன்னாடி இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மாறு வேஷத்தில் ஒரு இடத்தையும் தெரிஞ்சுப்பான். அந்த மாதிரி மாறு வேஷத்தில் இவனுடைய ஆக்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவனாக சத்யாஸ்ரயன் இருக்கான். விடிகாலம் இன்னும் வெளிச்சம் வராததொரு சந்தர்ப்பத்திலே முதல்ல பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு மாமன்னன் இந்த ஸ்தலசேன பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கான். தலசேன பெருமாளை சேவிக்கிறான். பெருமாள் சேவிக்கும் போது சில சமயங்களில் பட்டரும் கூட இருப்பதில்லை. ஏன்னா அந்த காலத்தில் பெருமாளுக்கும் மன்னனுக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடியது கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்படின்னா அரசன் இருக்கக்கூடிய இடம், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் கோயில் அப்படின்னு தான் பேர். அதனால் இரண்டு அரசர்களுக்கும் இடையில் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமாளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆராதனாதிகள் பண்ணிவிட்டு வெளியில் சென்று விடுவது அர்ச்சகாதிகளுடைய வழக்கம். அதனால் இவன் தனியாக பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே ஒரு நிழல் ஆடுகிறது. இது ரொம்ப அழகாக விவரிப்பார். அந்த புராணம் பெருமாளுடைய இருக்கை, அந்த கட்டட அமைப்பு, இதையெல்லாம் சாண்டில் விவரிப்பது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நிழல் ஆடுகிறது. அந்த நிழலை வைத்து மாமல்லன் சொல்லுவான், சத்யாஸ்ரயரே வருக, உங்கள் வரவு நல்வரவாக அப்படின்னு. தன்னுடைய எதிரி தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கான், தன்னை கண்காணிப்பதற்காக வந்திருக்கக்கூடியவன். அந்த இடத்துல இவர்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லை. மிக அழகாக வர்ணிப்பது இந்த இடம். அவனும் இவனுடைய அழைப்பை ஏற்று பெருமாளை சேவித்துவிட்டு மீண்டும் போரில் சந்திப்போம் என்று சொல்லி சென்று விடுவான். இது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற ஒரு இன்சிடெண்ட். அப்படி இந்த மல்லை அப்படின்னா மகாபலிபுரம் அந்த நரசிம்மவனம் பல்லவனால் மிகவும் மேன்மையுற்ற ஒரு ஸ்தலம். அதற்கு முன்னாடி பல கதைகள் நமக்கு பரிச்சயம். ஒரு சமயத்தில் புண்டரீகர் என்ற மாமுனிவர், இந்த புண்டரீக மாமுனி, இந்த புண்டரீக மாமுனியை பற்றிய கதையை வேற ஒருத்தர் சொல்றார். நம்ம இது கதைகள் சொல்லச்சே நம்ம பல விதங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நாராயணியத்திலே ஆகட்டும், மற்ற இடத்திலே ஆகட்டும், ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது வேறொரு கதை, அதற்கு ஈடாக வேறொரு கதை, இப்படியாக இருக்கும். இந்த எம்பெருமானுடைய விஷயத்தை கூறணும் அப்படின்னு, இந்த புண்டரீகருடைய கதையை சொல்லணும் அப்படின்னு ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்கு ஒருத்தருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், நாராயண சப்தத்தை நாள் முழுதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் நாரதர். இவருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக படித்தவர்களுக்கு சில சமயங்களில், அதிகமாக இல்லை, எப்பயாவது ஒரு சில சமயத்தில் கர்வம் வந்துடுதுண்டு. அந்த மாதிரி நாரதருக்கும் ஒரு சிறு கர்வம் வந்தது. ஏன்னா கர்வம் வரல அப்படின்னா இந்த பெருமாளுக்கு சௌலபியன்னு ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி நாமெல்லாம் பெருமாள் ஆயிடுவோம். மனிதனாக இருக்கிற வரைக்கும், தேவர்களாக இருந்தாலுமே அவர்களுக்கும் கர்வம் வருவது இயற்கை. அப்படி நாரதருக்கு ஒரு தரம் கர்வம் வந்தது. கர்வ பங்கம் பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைச்சான். கங்கை கரையிலே நாரதர் நீராடி கொண்டிருக்கிறார். நீராடும் போது தன்னுடைய அந்த நீராடக்கூடிய இடத்திலே இவருக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கப்படுகிறது. நாரதருக்கு முன்னாடி பல பேர் அந்த இடத்துல இருக்கார். கங்கை கரையிலே வந்த நாரதர் பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டு, மேன்மை என்ற குணம் உண்டா, பரத்துவம் என்ற குணம், அது தவிர எளிமை உண்டா அப்படின்னு இவர்கிட்ட கேட்கப்படுகிறது. அதாவது சௌலபியமும் இருக்கா, பரத்துவமும் இருக்கா. இவர் நினச்சிட்டு இருக்கார் நாரதர், பகவான் எல்லாத்துக்கும் மேலானவன் இல்லையா, பரத்துவமானவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அதுதான் எல்லா விதமான குணங்களையும் உள்ளடக்கக்கூடியது அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்ன சொல்கிறார், பரத்துவம் மட்டும்தான் பெருமாள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிடுறார். இவா கேட்டுக்கிறா, இவா போயிடுறா கேட்டுண்டவா. இவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், அதாவது நம்மளுக்கே தெரியும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு இடத்துக்கு போகச்சே இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, நம்மளுக்கு இரண்டு மனம் இருக்கும்.
ஒரு காரியத்தை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடரா இந்த காரியத்தை செஞ்சிருக்க வேண்டாமே, ஓகே செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது வருவது இயற்கை. அந்த மாதிரி நாரதர் நினைத்து கொண்டே தண்ணீரில் கால வைக்கிறார் கங்கையில். ஆனால் இந்த கங்கை என்னானது, நீராடுவதற்கு வந்த நாரதர் கங்கையில் கால வச்சா எப்படி இருக்கணும், அந்த நீரில் இறங்கின உடனே குளிர்ச்சி இல்லையா கங்கையில், குளிர்ச்சி இல்லாமல் கதகதன்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, கலங்கி இருக்கா. கங்கை எப்பயுமே தெளிந்தவள். இவருக்கு என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி கொஞ்சம் மனசில் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் இவர் சொன்னது சரியில்லையோ என்கிற எண்ணம். அந்த எண்ணத்தோடையே கங்கையில் நீராட வருவோருக்கு அடுத்த ஒரு கலக்கம். இந்த கலக்கத்திற்கு இவர் சரி இது என்ன நியதி அப்படின்னுட்டு யார்கிட்ட கேட்கணும் இதை. அவருக்கு தெரிந்தது விடை சொல்லக்கூடியவர் 2 பேர். ஒன்று நாராயணன், இன்னொன்று தன்னுடைய திருத்தோப்புறார் பிரம்மா. பிரம்மா கிட்ட போறார். அப்பா இந்த மாதிரி நான் கங்கையிலே காலை வைக்கும்போது கங்கையில் குளிர்ச்சி இல்லை, அது கலங்கி வேற இருந்தது, என்ன நிலைமை அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா ஞானதேஷ்டரை பார்த்துட்டு சொல்றார், அடே குழந்தாய் நாரதா, நீ சொல்லிய அவர்கள்லேருந்து உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறா, ஒரு விஷயம் கேட்குறா, உனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு சொன்னேன்னு என்ன அர்த்தம்? இவருக்கு புரியல என்ன சொன்னோம் நாங்கள் அப்படின்னுட்டு. பெருமாளுடைய திருக்குணத்தை கேட்கும்போது சௌலபியமும் அவனுடைய குணம்தானே. நீ வெறும் பரத்துவம் மட்டும்தான் அவனுடைய குணம் என்று இயம்பி விட்டாயே, அது தவறில்லையா? அந்த நீ சொன்ன வார்த்தையை அந்த கங்கை நதி கேட்டுக்கொண்டிருக்கிறாள், அவளால் பொறுக்க முடியவில்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு திடீர்னு யாருக்காவது ஒரு கோபம் வருது அப்படின்னு என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு முதல்ல உஷ்ணமாயிடும். அது வரைக்கும் கூலாக இருப்போம், உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாயிடும். அதே மாதிரி நீ சொன்ன சொல்லை கேட்காத கங்கையின் உடல் உஷ்ணமாகிவிட்டது, அதனால் தான் தகிக்க ஆரம்பித்து விட்டால். இது உனக்கு புரியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இவர் தன்னுடைய தவறை உணர்கிறார். அப்படியா அப்படின்னுட்டு கேட்கிறார். தன்னுடைய விருப்பம் ஏற்றபடி தான் நினைத்தது தவறு என்று அந்த நாரத மகாமுனி உணர்ந்து கொள்கிறார். அப்போ சொல்கிறார் அவர், யார்? பிரம்மா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. இந்த மாதிரி அப்பப்போ இருக்கிற நாம் நினைக்கிறத விட்டு டீவியேட் பண்ணி போகிறதுங்கிறது சகஜம். நீ மட்டும் இல்லை, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, சூதபுராணிக்கர் சொல்லியிருக்கார். எதை பற்றி? இந்த திருக்கடல் மல்லையை பற்றி ஒரு வரலாறு சொல்லியிருக்கார். அதை நான் சொல்கிறேன் கேளு. அந்த வரலாறு ஆரம்பிக்கிறது தான் புண்டரீகர் என்ற மகாமுனி. இந்த புண்டரீக மகாமுனி இந்த திருவிடவந்தை தினந்தோறும் அந்த வராகமூர்த்தியை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது அவருடைய வழக்கம். இந்த புண்டரீக மகாமுனிக்கு என்ன, ஞானப்பிரானாக தன்னை வழிநடத்தி செல்லுபவன் அப்படின்னு அவருடைய எண்ணம். அதனால தினந்தோறும் வழிபடக்கூடியவர் புண்டரீகர் மகாமுனி. இவருக்கு என்னன்னா, அந்த வழிபட்டு வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மான் சோலையா இருக்கு. ஆனா சோலையில் பார்த்தால் அந்த சோலைக்கு இடையே நல்ல நறுமணம் கமழக்கூடியதாக இருக்கு. அந்த காலத்தில் ஒரே அடர்த்தியாக இருக்கும் இல்லையா? இந்த காலத்தில் நம்ம பார்க்கலாம், பல இடங்களில் நம்ம போனோம்னா, இந்த ஹை ஹில்ஸ்லாம் போனோம்னா அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, வெகு அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்கள் பல உண்டு. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சோலையும் அதனிடையே பல விஷயங்களும் இருந்திருக்கு. இவருக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல பார்த்தா நந்தவனம், மிக அழகாக பலவிதமான புஷ்பங்கள் இருக்கக்கூடியது. இவருக்கு உடனே ஒரு ஆசை வந்துடுறது, இந்த புஷ்பங்களையெல்லாம் நாம் எடுத்து ஒரு மாலையாக கட்டி பகவானுக்கு சமர்ப்பிக்கலாமே, நேச்சுரல் தானே அப்படின்னு தோன்றது. அவருக்கு அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துடுறது. அந்த பகவானுக்கு வழிபடணும் அப்படிங்கிறச்சு இவர் பகவான் எங்கே இருக்கிறார் மற்றதெல்லாம் மறந்துடுறார். இவர் தினந்தோறும் நாம் இந்த வராகமூர்த்தியை தரிசிக்கிறோமே அப்படின்னு இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் ஞாபகம் வந்ததுன்னா அதை இந்த மனசு என்ன பண்ணணும்னா அதை பிடிச்சுட்டே வேற ஒன்றுன்னு போயிடும்.
சில பேர் என்ன செய்வான்னா, நம்ம கேஜெட்டில் நம்பர் சேவ் பண்ணுவாள். நம்பர் சேவ் பண்ணிச்சு ஒரே மாதிரி ஸ்ரீனிவாசன்னு 3 பேர் இருக்கும். இவருக்கு ஏதோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்து அந்த பேரை அதை சேர்த்துப்பா. அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இந்த மனசு தொடர்பு படுத்தி பார்க்கும். இந்த தொடர்பு படுத்தி பார்க்கச்சு இவருக்கு என்ன ஆகுது, நேர பார்க்கடலை பள்ளி கொண்டுள்ள பரமனுடைய ஞாபகம் வந்துடும். ஆஹா, பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரமனை அல்லவா நாம் பார்க்க வேண்டும், அவனுக்கு அல்லவா இந்த மாலையை சூட வேண்டும் இப்படின்னு நினைச்சுன்றார். இப்படி நினைச்சவர் என்ன பண்றார், அந்த கடல் பக்கமா போயிட்டே இருக்கார். கடல் பக்கமா போச்சு பார்க்கடலே எங்க இருக்கு, ஒரே தண்ணியா இருக்கேன்னு அந்த தண்ணியை எடுத்து விட ஆரம்பிச்சுடுறார். இந்த பார்க்கடல் வற்றோடனே நம்ம நாராயணனை பார்க்கலாம் அப்படின்னு. இவருக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லை, நாராயணனை தரிசிக்க வேண்டும். அந்த சமயத்துல பகவான் எதிர வரானார். இவருக்கு புரியல யார் என்ன அப்படின்னு, இவருக்கு புரியல. பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி இவருக்கு இன்னொரு விஷயம் பண்றது. அந்த இடத்துல இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அது என்ன நிகழ்ச்சின்னா, இந்த புண்டரீக மாமுனிவருக்கு அருகாமையில் யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் தென்படுகிறது, ஒரு சப்தம் கேட்கறது. இந்த சப்தம் என்னது, பெருமாள் தானோன்னு இவர் நினைச்சிட்டு இருக்கச்சே ஒரு முதலையின் சப்தமாக இருக்கிறது. அந்த முதலை அருகில் வந்தவுடனே ஒரு ஹரிப்பிரியன் என்ற அரசனாக ராஜாவாக மாறுகிறது. இவருக்கு ஆச்சரியம். ஒரு பக்கம் பகவான் தான் வந்துட்டாரோங்கிற எண்ணம், ஆனால் பகவானுக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்குமே அப்படின்னு இவருக்கு தோன்றது. அதனால அந்த ஹரிப்பிரியனை யார் நீன்னு கேட்கிறார். ஹரிப்பிரியன் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் சொல்றார், நான் தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலியா இருந்தவன். தங்களுடைய திருக்கரத்தினால் அந்த தாங்கள் எடுத்து பகவானுக்குன்னு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருந்ததில்லை புஷ்பங்கள், அது என் மேல் பட்டு சாப விமோசனம் பெற்று நான் தங்களிடம் நிற்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா அப்படின்னு இவர் கேட்டுக்கிறார். அவன் சொல்றான், நான் ஏன் இந்த மாதிரி ஆனேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்றான். அதாவது வெரி சாரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுடைய வம்சத்தில் வந்தவ ஹரிகேஷ சக்கரவர்த்தி அப்படின்னு. அந்த ஹரிகேஷ சக்கரவர்த்தி ஒரு பெரிய மாமன்னனாக விளங்கியவர். அந்த மாமன்னன் தினந்தோறும் இந்த திருவிடைவந்தை பெருமாளுக்கு பலவிதமான புஷ்பங்களை சமர்ப்பித்து அவரை வழிபட்டு செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த ஒரு பகவானுக்கு ஒரு எண்ணம், ரொம்ப நாளாக இவன் தன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறான், இவனுக்கு ஏதாவது நாம் பண்ணணும் அப்படின்னு. பகவான் எப்பயுமே ஒரு பகவான் மானுஷ ரூபேன அப்படின்னு நம்ம பெரிய அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி டக்குன்னு அவர் எதையுமே செஞ்சிட மாட்டார். முதல்ல சோதிப்பார், அடுத்ததை சாதிப்பதற்கு வழியை சொல்லுவார். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறார், ஒரு வயோதிகனாக, இவருக்கு இந்த வயோதிகர் வேஷம் போடுறது ரொம்ப சுலபம் போல் இருக்கு. அதனால இவர் என்ன பண்றார், வயோதிக அந்தணனுடைய வேஷத்துல வர்றார். வயோதிக அந்தணனுடைய வேஷத்துல வந்து இவங்கிட்ட கேட்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு. இந்த மாமன்னன் என்ன பண்றான், தினந்தோறும் அரண்மனைக்கு வரவாளுக்கு அவ பசி தீர உணவிடுவது அப்படிங்கிறது பழக்கம். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அந்த உணவை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் மற்றவாளுக்கு கொடுப்பான். அந்த சமர்ப்பிப்பதற்காக எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. இந்த சமயத்தில் இந்த முனிவர் வந்துடும், இந்த வயோதிக பிராமணன் வந்துடுறார். இவனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்துவதே பகவான் தானே. நம்ம பல பேருக்கு தெரியும், நம்மளுக்கு வராத இக்கட்டான சூழ்நிலைகளை எவ்வளோ சமாளிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் என்ன யோஜனைன்னா, இக்கட்டான சூழ்நிலைகள் வரபோதெல்லாம் நம்ம பகவானை பிரார்த்திக்கணும். பகவான் தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னா பகவான் நம்முடைய அருகில் வந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். பல சமயங்களில் நாம் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு தான் சூழ்நிலை வந்துடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இவன் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்குறான், யாருக்காக நாம் எடுத்துன்னு போகிறோம், அவனுக்கு சமர்ப்பிக்கிறதற்கானே. அதனால் அவங்ககிட்டயே கேட்டுடலாம். எவ்வளோ ஐடியா பாருங்க, அவன் தான் ராஜா அப்படின்ட்டு பகவான் அங்கேயே வேண்டான்.
எப்படி திரௌபதி வேண்டின மாதிரி ஹா கிருஷ்ணா துவாரகா வாசான்னு வராகமூர்த்தியே உனக்கு நான் சமர்ப்பிக்க எடுத்து வந்துருக்கேன். ஆனால் இந்த வயோதிக பிராமணரும் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்கிறார். இவாளுக்கு உனக்கு சமர்ப்பிச்சுட்டு இவாளுக்கு கொடுக்கறது தான் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது, நீயே எனக்கு ஒரு சொல்லு அப்படின்னு அவனை கண்ணை மூடிட்டு தியானிக்கிறான். கண்ணை மூடிட்டு தியானிச்சு கண்ணை திறந்து பார்க்கச்சு எதிர வராகமூர்த்தி இருக்கார். வராகமூர்த்தியாக அந்த வயோதிக மூர்த்தி நின்றுட்டு இருக்கார். அந்த எதிர பகவான் பூவராகவனாக காட்சி அளிக்கிறான் மன்னனுக்கு. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அப்படின்னு ஆழ்வார் சாதிப்பார் திருவாய்மொழியில். அந்த மாதிரி அப்படியே அவனுக்கு உள்ளவெல்லாம் உருகிறது. பகவான் கிட்ட ஹரிகேச மன்னன் தடாலடியாக விழுந்து அவனை சேவிக்கிறான். பகவானை சேவிச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கிறான். நான் நினைத்த போது இவ்வளவு நாள் நான் செய்த செயல் இன்று எனக்கு பலன் தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் ஐயா நான். யாரு இவன் கதையை சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் இந்த ஹரிப்பிரியன் சொல்றான் இவர்கிட்ட, இந்த மாமுனிவர்கிட்ட புண்டரீகர்கிட்ட சொல்றான், நான் ஏன் முதலியானேன்னு. ஆனால் என்ன பண்ணினேன் தெரியுமா, நான் ஒரு சவறு செய்து விட்டேன். அந்த அரச பரம்பரையிலே வந்த எனக்கு யாருக்கு நான் உணவளித்திருக்கணும், அந்தணர்களுக்கு உணவளிக்க வேண்டியது கடமை. ஆனால் அதை நான் மறந்து விட்டேன். அந்த தவறு செய்ததனால் அவர்கள் என்னை சபித்து விட்டனர். அதனால ஏற்பட்ட சாபம், நான் முதலையாக மாறிவிட்டேன். அவர்கள் சொன்னபடி இப்ப சாப நிவர்த்தி தங்களால் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நெடுஞ்சான் கிடையா விழுந்து அவர்கிட்ட சாப விமோச்சனம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். இப்படிப்பட்டவன் இவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், இப்ப எதுக்கு வந்திருக்கார், எல்லாத்தையும் அந்த கடல் நீரெல்லாம் எடுத்து எடுத்து கொட்டின்னு இருக்கார் பக்கத்துல. இப்போ ரீசெண்டாக வேற ஒரு எஃபியில் கூட பார்த்தேன் நான், இந்த மாதிரி ஒருத்தன் எடுத்து கடல் நீரெல்லாம் கொட்டின்னு இருக்கான் ஒரு பக்கெட்டில். அதுக்கு ஆரம்பம் அங்கே தான். இவர் கொட்டின்னு இருக்கார், பார்த்தா ஒன்றும் வத்தவே இல்லை. ஆனால் இவர் அதெல்லாம் சளைக்கிறதே இல்லை. நக்குபு புக்கனு கம்பன் சாதிச்ச மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது, நான் ஒன்றை தான் அடையணும். திடீர்னு பார்த்தா கடல், இவர் எடுக்க எடுக்க கடல் குறையணும் இல்லையா, குறைஞ்சி போய்டுறது. அந்த காலத்தில் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த கடல் இப்போ போகிறத கொஞ்சம் உள்வாங்கியதுன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி பகவான் என்ற சுனாமி வருவதற்கு முன்னாடி அந்த காலத்தில் கடல் உள்வாங்கியதான். இவருக்கு மகிழ்ச்சி, ஆஹா நம்ம எடுத்து எடுத்து கொட்டின்னு இருக்கோம், இது எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் நம்ம பகவான்கிட்ட நெருங்கின்னு இருக்கோம் அப்படின்னு இவர் சந்தோஷப்படச்சே பகவான் அங்கே ஆரோக்கிக்கிறான. அவர்கிட்ட முன்னாடி காட்சி தராம், நீ இருந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்படியே அந்த மலர் குவியில பகவான்கிட்ட சமர்ப்பிக்கிறான். இந்த புண்டரீகர் என்ற மகாமணி சமர்ப்பிச்சுட்டு ஒரு ரெக்வஸ்ட் வேறு பண்ணிக்கிறார். ஆஹா நீ இங்கே வந்திருக்கியே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்தேன், ஆனால் நீ இங்கே இருந்துடணும். எப்படி சொல்கிறார் இவர், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்தேன், மற்றவாளுக்கெல்லாம் அவள்லாம் கஷ்டப்படவே கூடாது, உன்னுடைய அடியார்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால் நீ இந்த இடத்திலேயே கோயில் கொண்டு இருந்து விட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் மகாமுனி பகவான் கிட்ட. பகவான் பக்தன் எதை கேட்கிறானோ கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடியவன் தானே பகவான். சரி அப்படின்னு அங்கேயே சயன திருக்கோலத்திலேயே பகவான் படுத்து கொள்கிறானாம். இருந்தபடி எப்படி பார்க்கடலிலே இருந்தபடி இருக்கிறானோ அந்த மாதிரி அதே இடத்திலேயே அவன் உரைகிறான் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்போ இந்த விசேஷத்தை, இது கதை, இங்கே சில விசேஷங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் பண்ண இடம் அப்படின்னு. இந்த பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ண இடமும் இதுதான். இந்த பூதத்தாழ்வார் அவதார திருவிழா ஐப்பசி மாசத்திலே கொண்டாடப்படுகிறது. அதாவது 32 குரூப் நினைவு சின்னங்கள் இந்த இடத்துல இருக்கான். என்னதுன்னா இது ஒரு பரபரப்பான துறைமுகமாக வேற இருந்திருக்கு அந்த காலத்தில். ரொம்ப பரபரப்பான துறைமுகம். நம்ம பத்ததின்னு கேள்விப்பட்டிருப்போம். பகவான் ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை வேதாந்த தேசிகர்
பாக்களாக செய்யுளாக ஸ்லோகங்களாக வர்ணித்தது பாதுகா சகஸ்ரம். 1008 ஸ்லோகங்கள் ஒரே ராத்திரியில் எழுதியிருக்காங்க. அது 32 பத்ததிகளை கொண்டது அந்த 1008 ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த இடத்துல 32 குரூப் நினைவு சின்னங்கள் இருக்காம் இந்த மகாபலிபுரத்திலே, அதாவது திருக்கடல் மலையிலே. இதில் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு, நரசிம்மவர்ம பல்லவனுடைய கல்வெட்டுகள் இவைகளை எல்லாம் விளக்குகின்றன. ஏன்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், பரமேஸ்வர பல்லவன் இவர்களெல்லாம் கல்வெட்டுகளை உண்டாக்கினார்கள். அதிகமாக உண்டாக்கினது மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் தான். அது நம்ம அடுத்து வரக்கூடிய இன்னும் 2-3 திவிதேசங்கள் காஞ்சிபுரத்தில் அருகாமையில் கூட அந்த மாதிரி பலவிதமான கல்வெட்டுகளும் களஞ்சியங்களும் நிறைய உண்டாக்கினவர்கள். இங்கே 11ஆம் நூற்றாண்டு, இவர்கள் வருவதற்கு முன்னாடி 11ஆம் நூற்றாண்டிலேயே ராஜேந்திரன் இந்த வராக குகை கோயிலை அமைத்ததாக ஒரு கல்வெட்டு கூறுகிறதாம். அது மட்டும் இல்லை, ராஜேந்திரன் அப்படின்னாலே சோழ வம்சத்தில் வந்தவன் இல்லையா. 1120 சி, அப்பெல்லாம் சின்னு சொல்லுவான். அந்த மாதிரி விக்கிரம சோழனால இந்த இடம், இந்த மகாபலிபுரம் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக மதில்கள் எழுப்பினது, சுவர்கள் எழுப்பினது, கோபுரங்கள் கட்டினது, இப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்கா 1120 சியில். அதற்கப்புறமாக சம்புவரையனுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சோழனுடைய ஆட்சி, அடுத்து சம்புவரையர்கள் பார்த்தா திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வரைக்கும் சம்புவரையருடைய ஆட்சி இருந்தது. அவர்கள் மெய்யின ஆட்சி ஆண்டது திருவண்ணாமலை வேலூர் பக்கம் தான் சம்புவரையருடைய ஆட்சி. 1252 வரையில் இந்த ஆட்சி. அவர்களும் இந்த கோயிலுக்கு புனருத்தாரண நிர்மாணங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தது பாண்டியர்கள், மதுரையிலிருந்து வந்த பாண்டியர்கள் 1288 அந்த பீரியடில் பாண்டியர்களுடைய ஆட்சி. அந்த பாண்டியர்களுடைய ஆட்சியும் போது நிறைய மதில் சுவர்கள் கட்டினது, கோபுரங்கள் கட்டினது. இந்த எஸ்பெஷலி மகாபலிபுரத்திற்கு பெருமாளுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் செஞ்சது பாண்டியனுடைய ஆட்சியிலும் இருந்தது. இந்த 1288 பாண்டியனுடைய ஆட்சியும் போதுதான் நம்ம இன்னொரு விசேஷமும் பார்ப்போம். அதுவும் நம்ம வேதாந்த தேசிகருடைய அந்த சந்தர்ப்பங்கள் தான். அந்த ஆட்சி அப்போதான் வீழ்ந்தது, பாண்டியனுடைய ஆட்சி. யாருனால் மதுரை, ஸ்ரீரங்கம் ஆட்கொள்ளப்பட்டது உலூகன் என்ற ஒரு முகமதியனார். அதற்கு அடுத்தது அந்த ஆட்சி முடியும் போது விரிவாக்கம் பண்ணினது 13ஆம் நூற்று 1330 வந்தது விஜயநகர பேரரசு சாம்ராஜ்யம். அந்த விஜயநகர பேரரசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் வேதாந்த தேசிகருடைய நண்பனாக விளங்கியவர். அவர்தான் சிங்கேரி மடத்தினுடைய பீடாதிபதியாகவும் பின்னாளில் இருந்தவர். நாம் அந்த கதையை பார்த்துருக்கோம். அவர் அந்த சமயத்தில் இருந்த விஜயநகர பேரரசும் இந்த கோயில்களுக்கு பலவிதமான மாட வீதிகள் அமைத்து, ஏன்னா அவளுடைய மாட வீதிகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும், நம்ம பார்த்தோம்னா தெரியும். அவர்கள் மாட வீதிகளும் மதில் சுவர்களும் வர்ணங்கள் வந்ததும் இப்படியெல்லாம் பலவிதமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் விஜயநகர பேரரசு. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, 4 கரங்களோடு இருக்கக்கூடியவன் உலகுய்ய நின்றான் அப்படிங்கிற இந்த பெருமாள். அது குகை கோயிலாக இருக்கிறது இந்த ஸ்தலம். இவர் பெருமாள் மட்டுமல்ல, தாயார் நாம் பார்த்தோம், ஆண்டாள், லக்ஷ்மி நரசிம்மன், ராமன், அனுமார், இப்படி பலவிதமான சன்னதிகள் இந்த கோவிலுடைய உள்ளே இருக்கு. அந்த காலத்தில் மண்டபங்கள்னு பார்த்தோம்னா நம்ம சவுத்தில் பார்க்கச்சே பார்த்தோம், பலவிதமான மண்டபங்கள் இருக்கு. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, 4 தூண்களை கொண்ட ஊஞ்சல் மண்டபம் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு. அந்த ஊஞ்சல் மண்டபம், அந்த ஊஞ்சல் மண்டபம் பல மண்டபங்கள் இருந்திருக்கு. அதில் ரொம்ப விசேஷமாக பிரசித்தமாக இருந்தது மிக உயரமாக இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபம். ஏன்னா மிக உயரமான ஊஞ்சல் மண்டபம்னா அது விஜயநகர பேரரசனுடைய காலத்தில் கட்டப்பட்டது. எனக்கு அதில் ஒரு பரிச்சயம் உண்டு. எங்கள் ஊர் குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் வேங்கடம்பேட்டை அப்படின்னு, வேங்கடம்மாப்பேட்டை அப்படின்னு, வேங்கடம்பேட்டைன்னு அந்த இடத்துல 123 அடி ஒரே கல் ஊஞ்சல் மண்டபம், 4 தூண்களால் செய்யப்பட்டது. 123 அடி கொண்டது ஊஞ்சல் மண்டபம். எந்த விதமான இதுவுமே கிடையாது அந்த மண்டபத்தில். அந்த காலத்தில் காரியம் காட்சி அதை இணைச்சிருப்பா, அந்த மாதிரியே இல்லை. அந்த மாதிரி நிர்மாணம் பண்ணப்பட்ட மண்டபம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, அரசியல் நண்பர்கள்லாம் அதை ஒரு வழி ஆக்கிட்டா.
இங்கே பலவிதமான விசேஷங்கள் ஒவ்வொரு கோயிலையும் நடக்கும். பிரம்மோற்சவம் நடக்கும், தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும், ஐப்பசி மாத உற்சவம், பூதத்தாழ்வார் அவதார உற்சவம் நடக்கும். இங்கே இருக்கக்கூடியது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பிரம்மோற்சவம் மிக விமர்சையானது, தீர்த்தவாரி உற்சவம் மிக விமர்சையானது. இப்படி பல உற்சவாதிகள் இந்த கோயிலில் நடந்துட்டுருக்கு. நம்ம ஸ்ரீமுஷ்ணம் பார்ப்போம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வராகமூர்த்தி அப்படிங்கிறதுனால இந்த இடமும் பலவிதமான நில வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. என்ன, ஸ்ரீமுஷ்ணத்துக்கு வேண்டிண்டா பலவிதமான நமக்கு ஒரு வீடு விற்கலை, வீடு வாங்க முடியல அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு வேண்டின்றாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திருவிடவந்தையில் இருக்கக்கூடிய வராகமூர்த்திக்கு வேண்டின்றாலும் நினைத்தது நடக்கக்கூடியதாக இருக்கும். அது விஷயமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்ததுன்னா இந்த பெருமாளுக்கு, கடல் மல்லையில் இருக்கக்கூடிய பெருமாளை வேண்டினோம்னா அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இது கடல் ஒரு பக்கம் இந்த காடினுடைய எண்டு, நிலத்தினுடைய எண்டு, அதாவது மருதமும் நெய்தலும் சேர்ந்ததோர் அமைப்பாக விளங்கக்கூடியது. பல இடங்கள் மருதம் முடிஞ்சிடும், நெய்தல் ஆரம்பிச்சிடும். இங்கே மருதமும் நெய்தலும் 5 வகை இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. மருதமும் நெய்தலும் திரிந்து பாலையானது அப்படின்னு இந்த மருதமும் நெய்தலும் சேர்ந்ததோர் இடமாக, அந்த பிரசித்தி பெற்ற இடமாக விளங்கக்கூடிய இடங்களில் ஒன்று இந்த திருக்கடல் மல்லை. இங்கே கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்னு செஞ்சியை ஆட்கொண்டவன் அரசன், அவனுடைய புதல்வனாக ஆட்கொண்ட தேவன் அப்படின்றவன் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை வேண்டி பல நன்கொடைகள் பட்டிருக்கான். அவனுடைய தீராத வியாதியை தீர்த்ததாக அவன் 2-3 இடத்துல வந்து பெருமாளை வேண்டின்னு இருக்கான். இந்த இடத்துல வந்து இந்த பெருமாளை வேண்டிக்கச்சு அவனுடைய வியாதிகள் குணமானதுனால அந்த ஆட்கொண்ட தேவன் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பல நன்கொடைகள் பண்ணிருக்கிறதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, மல்லை காவலனி சங்கமல்லன் பல்லவர் வேந்தன் திருவண்ணாமலை குகை கோயிலே, திருவண்ணாமலையில் இருக்க கோயில் இருக்கு இல்லையா? திருவண்ணாமலை கோவிலில் அந்த நம்ம பெருமாளை சேவிச்சு, கோவிலை சுற்றி பெருமாளை சேவிச்சுன்னு வச்சு, சிவனை சேவிச்சுன்னு வச்சு, அந்த இடத்துல மேற்கு பகுதியில் முதல் சுற்று 4 சுற்றுகள் உண்டு. பெரிய மதில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு அது நன்ன தெரியும். முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, அந்த மாதிரி. அதை திருவண்ணாமலையிலையும் பார்க்கலாம். முதல் சுற்றில் இருக்கக்கூடிய மேற்கு சுவரையில் இருக்கக்கூடிய இடத்துல எழுதி வச்சிருக்கலாம் கல்வெட்டில். என்ன இருக்கு? இந்த திருக்கடல் மல்லையை பற்றிய வாசகங்கள் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? மல்லை காவலனி சங்கமல்லன் பல்லவர் வேந்தன் பாதன் வல்லவன் கூடல் அவனியாள பிறந்தான் அப்படின்னு. இப்படி பிறந்தவன் அவனி இந்த உலகத்தையே ஆள பிறந்தான் அப்படின்னு செய்தான் இப்பணி அடங்கமும் இவன் சிறந்த ஊழிக்காலம் வாழி இவன் மகன் வாடா வாகை காடவ குமாரன் வான்புகழ் மல்லையும் மயிலையும் காஞ்சியும் தண்டக நாட்டு தன்புற பாலியும் தென் பெண்ணையும் அப்படின்னு அப்படியே அது ஒவ்வொரு இடமா அந்த அங்கே இருக்கிறவ இதையெல்லாம் அனுபவித்து இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் கல்வெட்டுகளை எழுதி வச்சிருக்கா. அந்த கல்வெட்டுகள் நம்ம நிறைய கல்வெட்டுகள் படிக்கச்சு இதையெல்லாம் காண்பது என்பது நமக்கு விசேஷமாக விளங்கக்கூடியது ஒன்று. இதில் பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி பாசுரம் விளக்கத்தோடு பார்க்கலாம். அடுத்தது திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், இப்படியாக அப்படியே அனுபவிச்சு திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை அப்படின்னு சாதிக்கிறார் சிறிய திருமடல்ல. மண்ணும் கடல் மல்லை மாயவனை அப்படின்னு ஒரே ஒரு பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம் பார்க்கலாம். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்து ஏத்தி வலம் கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத் துறைகின்ற ஞானத்தின் ஒளிவுருவை நினைவார் என் நாயகரே. அதாவது அந்த வடிவழகை காட்டணும்னா நிலமகனுடைய அழகை காட்டி பரமபதத்திலே இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருப்பானோ அதே மாதிரி
ஒரு பக்கம் காடும் மறுபக்கம் கடலுமாக, நான் தான் சொன்னேன் நெய்தலும் மருதமும் அப்படின்னு இருக்கக்கூடிய திருமல்லை தலசயனத்திலே ஞான ஒளிவாக, ஞானத்தின் ஒளி உருவை, ஞானத்தினுடைய ஒளிவாக, அதனுடைய பிம்பமாக, ஒளி சுடராக விளங்கக்கூடியவன் என்னுடைய மனதிலே என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நாயகன் அப்படின்னு சாதிக்கிறார். இதில் திருமங்கையாழ்வாருடைய இன்னொரு பாடலும் ரொம்ப விசேஷமான பாடல். கிடந்தானை தடங்கள் உள் பணங்கள் மேவி கிளர் பொரிய மறி திரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களிற்றின் கொம்பு பறித்தானை பார் இடத்தை எயிறு கீரை இடந்தானை வளைமறிப்பு நேம் மாகி இரு நிலனும் பெரு விஷும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. எப்படி நான் இந்த பெருமானை நான் புரிஞ்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு திவ்யதேசம் போகிறோம், அந்த திவ்யதேசத்தில் இருக்க பெருமானை நம்ம எப்படி நமக்கு உள்ள வாங்கிக்கிறோம் இல்லையா? சாதாரண ஒரு அல்பம் ஒரு ஸ்டோர் இருக்கு இல்லையா? இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னா மால் உள்ளே போகிறோம், அந்த மாலில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு 2 வாரம் கழித்து நமக்கு தெரிஞ்சவா வந்தாள்னா என்ன சொல்கிறோம், அவளுக்கு விவரிக்கிறோம் இல்லையா? நீங்கள் இப்படியே லெஃப்டில் போனீங்கன்னா இந்த ஷாப் இருக்கும், அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான நகை கடன் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஈட் அவுட்ஸ் இருக்கும். இப்படி நம்ம என்ன உள் வாங்கினமோ அதை அழகாக சொல்கிறோமோ இல்லையா, அவளுக்கு புரியும் பண்ணும். அந்த மாதிரி தான் என்ன உள் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறேன். கடந்த எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூர் கடல் மல்லை தலசயனத்தை. எங்க நான் என்னுடைய பெருமாளை, எம்மானை என்னுடைய பெருமாளை நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ மனசில் நினைச்சுட்டு இருக்கேன், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நான் நினைச்சுட்டு இருந்த மாதிரியே என்னுடைய பெருமான் எனக்கு காட்சி தந்தான், அவனை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இதே எண்ணத்தை பிள்ளை பெருமாளாங்கார் சொல்றார் பாருங்க. செறிந்த பனை பறித்து தின் களிற்றை சாடி முறிந்து விழ பாகனையும் மோதி, யாரு பாகனையும் மோதி எரிந்து தருக்கு அடல் மல்லை குமைந்தான் தஞ்சம் என்று நெஞ்சே திருக்குடல் மல்லைக்குள் திரி. அதாவது இவர் இந்த தன்னுடைய நெஞ்சை நோக்கி கூறுறார். சில பேர் வெளியில் சொல்லுவா, ஒரு பெண் தன்னை பெண்ணாக பாவித்து சொல்லுவா, அதெல்லாம் மாதிரி பிள்ளை பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார், தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறானா, என்னுடைய மனமே நீ கிருஷ்ணாவதாரத்தில் குவலையாபீடம் அப்படின்ன யானையினுடைய தந்தத்தை பறித்து அங்கே இருக்கக்கூடிய யானையும் அழித்து பாகனையும் அழித்து உன்னுடைய செருக்கை காட்டிக்கொண்ட எப்படி திருந்தாய், மா மல்லனாக திருந்தாயே. அந்த மா மல்லனாக இங்கேயும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து எங்களை காக்கக்கூடியவனாக இங்கேயும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கிறாயே. திருக்கடல் மல்லை என்ற திவ்யதேசத்திலே என்னை ஏற்றுக்கொள்வாயாக, என் திருக்கடல் மல்லைக்குள் திரி என்னை ஏற்றுக்கொள்ளுவாயாக அப்படின்னு பாடி அவர் மங்களாசாசனம் பண்றார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.